மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். கீழே விழுந்துட்டான்னா என்ன மேடம் எங்க மேடம் அடிபட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு உடம்புல சில அடிதான் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சொல்லாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி உச்சிச்சுன்னு சொல்றாங்க சார். நானே என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார். இப்போ 1500 ரூபாய் திருநாங்கன்றாங்க. நான் தரேன் 1500 ரூபாய், டபுளா கூட தர்றேன். இப்போ அந்த உயிர் வருமா? இப்போ மேனேஜ்மெண்ட் சரியே இல்லை சார் உண்மையிலே. ஒரு ஸ்டாஃப் இன்னும் இங்க வரல. ஏன்னா பெத்த பிள்ளை என்ன போவோம், பெத்த பிள்ளை இறந்துச்சு அப்படிதான் வந்து கிடப்பியா? ஒரு ஸ்டாஃப் இங்க வரல. எவ்வளவு ஒருத்தி போன் எடுக்கல. கோவை மாவட்டம் பீளமேடு அருகே உள்ள நவ இந்தியா பகுதியில் பிரபல தனியார் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த அனுப்பிரியா என்ற மாணவி அலாய்ட் சயின்ஸ் 1ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். 18 வயதான இவர் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவர். தாயார் அரவணைப்பில் வளர்ந்து வந்த அனுப்பிரியா கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி காலை மாணவ மாணவிகளுக்கு மருத்துவமனையின் 4வது கட்டிடத்தில் பயிற்சி வகுப்புகள் நடந்துள்ளது. மதிய இடைவேளையின் போது மாணவிகள் தங்களுடைய உடைமைகளை வகுப்பறையிலேயே வைத்துவிட்டு சாப்பிடச் சென்றுள்ளனர். அப்போது சீனியர் மாணவியின் பையில் வைத்திருந்த ரூபாய் 1500 பணம் திடீரென மாயமாகியுள்ளது. இதை பார்த்து பதறிப்போன அந்த மாணவி இது குறித்து பேராசிரியர்களிடம் புகார் கூறியுள்ளார். இதனிடையே அங்குள்ள CCTV கேமராவை பார்த்தபோது ஜூனியர் மாணவி அனுப்பிரியா தனியாக அந்த அறையை விட்டு வெளியே வருவது தெரிய வந்துள்ளது. இதனால் அனுப்பிரியா அந்த பணத்தை எடுத்திருக்கலாம் என சந்தேகப்பட்ட பேராசிரியர்கள் இந்த விஷயத்தை கல்லூரி முதல்வரிடம் எடுத்து கூறியுள்ளனர். அதன் பிறகு அந்த கல்லூரியின் 5வது மாடிக்கு வரவழைக்கப்பட்ட அனுப்பிரியா அங்குள்ள அறையில் வைத்து சக மாணவர்கள் முன்னிலையில் பேராசிரியர்கள் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த அனுப்பிரியா தான் யாருடைய பணத்தையும் எடுக்கவில்லை என கண்ணீருடன் கூறியுள்ளார். மற்ற மாணவ மாணவிகள் வகுப்புகள் முடிந்து விடுதிகளுக்கும் வீடுகளுக்கும் திரும்பிய நிலையில் அனுப்பிரியாவை மட்டும் அவர்கள் விடவில்லை. பேராசிரியர்கள் நீண்ட நேரமாக நடத்திய விசாரணைக்கு பிறகு அனுப்பிரியாவை அறையை விட்டு வெளியே அனுப்பியுள்ளனர். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அனுப்பிரியா அவமானம் தாங்க முடியாமல் ஓர் அதிர்ச்சி முடிவை எடுத்துள்ளார். அதன்படி 4வது மாடிக்கு சென்ற அனுப்பிரியா யாரும் எதிர்பாராத சமயத்தில் அங்கிருந்து கீழே குதித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மாணவி மீது திருட்டு பட்டம் சுமத்தியதால் அவமானம் அடைந்து தற்கொலை செய்து கொண்ட தகவல் மாணவர்கள் மத்தியில் காட்டுத்தீ போல பரவியது. இதனால் கொதித்து போன கல்லூரி மாணவர்கள் சம்பவம் நடந்த இடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் நீட்சியாக பேராசிரியர்கள் கல்லூரியிலேயே சிறை வைக்கப்பட்டனர். இதையடுத்து மாணவர்கள் வகுப்பறை கண்ணாடிகளையும் அடித்து உடைத்தனர். இது குறித்து தகவல் அறிந்த பீளமேடு போலீசார் உயிரிழந்த அனுப்பிரியாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே அனுப்பிரியா தற்கொலை செய்து கொண்ட தகவல் திருவண்ணாமலையில் உள்ள அவரது தாய்க்கு தெரிவிக்கப்பட்டது. தனது ஒரே மகளை பறிகொடுத்த தாய் வானதி கண்ணீர் விட்டு கதறியபடி கல்லூரிக்கு ஓடி வந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அனுப்பிரியாவின் தற்கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். மாணவி அனுப்பிரியா எதற்காக 5வது மாடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார், அவரது தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா என்கிற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சாப்பிட்டியா, என்னமா பண்ற, என்ன கூட மிரட்டினா சார், படிக்கிறியா இல்லையான்னு மிரட்டினா சார். இன்னைக்கு காணும் சார் 6 மணிக்கோ 6:30 மணிக்கோ சார் போன் போட்டு உன் பொண்ணு இந்த மாதிரி காசு எடுத்திருக்கா, நாங்க உங்ககிட்ட சொல்லணும்ல அப்படின்ட்டு சொன்னாங்க சார். கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே விழுந்துட்டான்னு சொன்னாங்க சார். கீழே விழுந்துட்டான்னா என்ன மேடம் எங்க மேடம் அடிபட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு உடம்புல சில அடிதான் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சொல்லாங்க சார் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு எகிரி உச்சிச்சுன்னு சொல்றாங்க சார். நானே என்ன ஏதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல சார். நாங்க அப்படியே அடிச்சு புடிச்சுன்னு கோயம்புத்தூருக்கு வண்டி எடுத்துன்னு வந்தவங்க தான் சார். கோயம்புத்தூர்ல பாதி தூரத்துல இருக்கும்போதே உன் தங்கச்சி செத்துட்டான்னு சொல்றாங்க சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு சார், செத்துட்டான்னு சொல்றாங்க சார். நான் யார போய் கேட்பேன் சார், எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா சார், எனக்கு உதவி பண்ணுங்க சார். படிக்க வர பசங்களுக்கு இதுதான் நிலைமையா, இதுதான் நிலைமையா படிக்க வர பசங்களுக்கு.
காலேஜ் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல சார் எங்களுக்கு. உள்ள இது நடந்துச்சுன்னு காலேஜ் சைட்ல இருந்து எங்களுக்கு எதுவுமே சொல்ல. உள்ள இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லை சார் எங்க கிட்ட. நான் என்ன சார் பண்ணுவேன்? இப்ப தூக்கின்னு போனேன் சார், என் தங்கச்சியை நான் தூக்கின்னு போனேன் சார். ஒரு நாள் முன்னாடி தான் சார் பஸ் ஏற்றி அனுப்பிச்சேன் சார் என் தங்கச்சியை. நான் தான் சார் பஸ் ஏற்றி அனுப்பிச்சேன். நான் என்ன சார் பண்ணுவேன்? நீங்க தான் சார் நியாயம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எல்லாமே மறைச்சிட்டாங்க எங்கள்கிட்ட இருந்து. இன்ன வரையும் இப்ப கூட பாருங்க, ஒரு ஸ்டாஃப் கூட இங்க வரல. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க மேல எந்த தப்பு இல்லைன்னா இப்ப எந்த ஸ்டாஃபாச்சும் வந்துருக்கணும். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நேத்துல இருந்து போன் எல்லா போனும் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த பொண்ணு ஒரு 1500 ரூபாய் திருடுச்சுன்றாங்க. அதுக்கு என்ன இதுன்னு தெரியல. 1500 ரூபாய் திருடுச்சுன்றீங்களே, அத்தனை ஸ்டாஃப் திட்டிருக்காங்க சார் அந்த பொண்ணை. ஒரு 4 ஸ்டாஃப் மேல அந்த பொண்ணு அவ்வளோ என்ன திட்டினாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு நீங்க எங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க, 4ஆம் மணில இருந்து அந்த எட்டி பார்த்தாலே கால்கையில அவ்வளவு கூசும். அந்த பொண்ணு அப்படி போய் சாக போயிருக்குன்னா அப்ப அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அந்த இது ஹர்ட் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப 1500 ரூபாய் திருடினாங்கன்றாங்க. நான் தரேன் அந்த 1500 ரூபாய், டபுளா கூட தர்றேன். இப்ப அந்த உயிர் வருமா? இப்போ மேனேஜ்மெண்ட் சரியே இல்லை சார் உண்மையிலே. என்ன இவ்வளவு புவரா இருப்பாங்க நினைச்சு கூட பாக்கல. என்ன சார் எல்லாமே மூடி மறைக்கப்பாங்க சார். எவிடன்ஸ் நேத்து ஒருத்தர் இருந்திருக்கான், அவனை தனியா கூட்டு வச்சு போய் பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியல. இப்ப அந்த பையனும் இப்ப அப்படியே மாத்தி பேசுறான். அந்த பொண்ணு மேல தப்புன்ற மாதிரி பேசுறான். இப்ப நாங்க வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கும். என்ன எவிடன்ஸ் எதுவுமே இப்ப எங்கள்ட்ட இல்ல. அந்த பையன் வந்து கொஞ்சம் அந்த பையன் அந்த இதை பார்த்தாருன்னா அந்த பையனுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சொல்றேன், தயவுசெய்து வந்து உண்மையை சொல்லு. ஏன்னா நீ உன்னோட இதுலதான் எங்களோட மொத்த வேரோட இது இருக்கு. நீ இந்த மறைச்சு நீ இந்த 3 வருஷத்தை உன்னால கண்டிப்பா உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்ன குற்ற உணர்ச்சியோட உன்னால கம்ப்ளீட் அந்த கோர்ஸை முடிக்க முடியாது. தயவுசெய்து வந்து என்ன நடந்துச்சோ அது உண்மையை வந்து சொல்லு. சீரியஸா ஹோப்லெஸ்ஸா தான் சார் இருக்கும். இனி எங்களுக்கு நடக்குமா அப்படிங்கறதுல கண்டிப்பா நடக்கும்னு எங்களுக்கு தெரியுது. இன்னமேல இது நடக்காம இருக்கும். இன்னொரு வாட்டி இன்னும் இந்த பொண்ணு இருக்க இடத்துல நாங்க இருக்க மாட்டோம்னு எந்த நிச்சயமும் இல்ல. கண்டிப்பா இருக்கு, இது நடக்கும் அப்படின்னு. சோ காலேஜ் சைட்ல இருந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது வரணும். இது மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாதான் நாங்க இனிமேல் அந்த காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். இன்ன வரைக்குமே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஸ்டாஃப் கூட வரல. அவங்க மேல தப்பு இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் வந்திருக்கலாம். இன்ன வரைக்கும் வரல, கால் பண்ணாலும் எடுக்கல. அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறாங்க? ஒண்ணுமே தெரியும். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. காலேஜ் தான், இந்த காலேஜ்லயே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும். எதுவுமே வெளியில சொல்ல முடியறது இல்ல. நாங்க 3rd இயர் படிக்கிறோம். அந்த பொண்ணு இப்பதான் வந்திருக்கா. சப் ஜூனியர், எங்களோட சப் ஜூனியர். இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ளயுமே இவளுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்து பார்த்தாலே அந்த இடம் அவ்வளவு நடுங்கும். அவ்வளவு தைரியம் உள்ள பொண்ணு. அவ அந்த இடத்துல ஏறி குதிக்கிறதுக்கு நினைச்சிருக்கா. ஃபேமிலி பத்தி கூட யோசிக்காம இருக்கானா. அவ எந்த அளவுக்கு ஆயிருப்பான்னு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா வரணும். அப்பதான் நாங்க காலேஜ் போலாம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா வரணும். இந்த பொண்ணுக்கான உயிர் போனதுக்கான பதில் இன்ன வரை கண்டிப்பா சொல்லி ஆகும். காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டே அப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்ட சொல்ற அந்த மேனேஜ்மெண்ட் சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க, இது எல்லாமே எங்க புள்ள, என்ன நீங்க தைரியமா விட்டுட்டு போலாம், நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. இப்போ உங்க அம்மா வந்திருக்காங்க, ஒரு ஸ்டாஃப் இங்க வரல. என்ன பெத்த பிள்ளை என்ன போகும்? பெத்த பிள்ளை இறந்துச்சு அப்படிதான் வந்து கிடப்பியா? என்ன ஒரு ஸ்டாஃப் இங்க வரல. எவ்வளவு ஒருத்தி போன் எடுக்கல. என்ன மேனேஜ்மெண்ட் நடத்துறாங்க? எல்லாரும் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு. மார்ச்சரிக்கு அந்த பொண்ணு வருது, அனாதையா வருது. பொண்ணு கூட ஒரு ஸ்டாஃப் வரல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. இல்ல யாருமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.